வெல்கம் டு கேசிசிஏ. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஊர்ல 3rd டிவிஷன் மேட்ச் நடக்குது. இப்ப இந்த மேட்ச் எங்க நடக்குன்னா இன்னைக்கு கேஆர் காலேஜில் வச்சு தான் நடக்கு. நம்ம கோயில்பட்டி டீம் சி லைன்ஸ் டீமுக்கும் இவங்க ஏஎஸ்கேஆர் தூத்துக்குடி டீம் அவங்களுக்கும் மேட்ச் நடக்குது. நம்ம கோயில்பட்டி டீம் வந்து இது வரைக்கும் 4 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, அதுல 2 ஜெயிச்சிருக்காங்க. வாங்க இன்னைக்கு மேட்ச்ல நம்ம டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஜெயிக்கணும், அவ்வளோ அந்த கமிட்மெண்ட்டோட விளாடுங்க, ப்ரெஷர்லேயே விளாடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. இன்னைக்கு ஓரளவு டீம் செட்டாக தான் தெரியுது. சரியா, தப்பு பண்ணாமல் விளாடுங்க. பேட்டிங் ஆர்டர்ஸ்லாம் நம்ம அந்த சுச்சுவேஷன் மாதிரி பார்த்துக்கலாம். வேறு என்ன வேணாலும் சொல்லுங்கள், பண்ணிடுவோம். நல்லா விளாடுங்க. ஓகே, அதேதான். டீம் சூப்பர் டீம். நம்ம டீம் இனி வர மேட்ச்ல நம்ம வின் பண்ணிடுவோம். இன்னைக்கு வந்து நல்லா பேசி செஞ்சு அழகாக ஆடிட்டு சூப்பராக வின் பண்ணிட்டு போயிடலாம். ஆப்போனன்ட் டீம் பற்றி இங்கே 2-3 பேருக்கும் தெரியும். கண்ணை அவங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா அவங்களாம் அந்த டீம் தானே அந்த டீம் வந்து அவங்க நல்லா தெரியும். அதனால அவங்க என்னன்றது கேட்டுக்கணும், யாருக்கு என்ன செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அந்த பிளான் பிரகாரமே போங்க. பிளான் பிரகாரம் செட் ஆகலைன்னா அவங்க பேட்டரோட பிளான் பிரகாரம் நீங்க வந்து ஃபீல்டர் வச்சு அவங்களுக்கு எடுங்க. எதனா முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெம்புக்கே போடுங்க. தயவு செய்து வெயிட் போடாதீங்க. அது மாதிரி வந்து என்னால் ஸ்லோவாக தான் இருக்கேன் ஒரு ஃபீல்டர் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க எடுத்து வந்து 15 யார்டுக்குள்ளே வச்சிருக்கு. அதை தாண்டி பின்னாடி ஒரு ஆள் இருக்குன்னா அது கண்டிப்பாக ஒரு ரன் தான். சரி தான், சர்க்கிளில் வச்சுக்கிட்டே வந்து நம்ம ஒரு ரன் வந்து கொடுக்க வேண்டாம். அந்த தப்பு இந்த மேட்ச்சில் வந்து தப்பு பண்ண வேண்டாம். ரைட்டா, நான் அது பிளான் பண்ணிக்கோங்க. மற்றபடி பேட்டிங் ஆர்டர் நேற்று ஈவினிங் பேசணும், அது பிரகாரம் வச்சுக்கோ. முத்துவேலோட பிளான் என்னவோ அந்த பிளான் பிரகாரம் எல்லாருமே போகணும். சரிதானே, வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சஜஷன் தான் அவனுக்கு சொல்லிடுவேன். நீ கண்டிப்பாக வின் பண்ணுறோம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் நமக்கு பவுலிங் கிடைச்சது அப்படின்னா 50 ஓவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். 100 ரன் 120 ரன் ஆகுது. அதனால் கொண்டே போகாது. அவ்வளோ இருக்கு நம்மகிட்ட பவுலிங். அந்த எல்லாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 4 பேர் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 2-3 பேர் இருக்கும். கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் அதோட இது. 30 ஓவர்ஸ் 25 ஓவர்ஸ் தான் அதில் முடியும். பேட்டிங் எடுத்துட்டீங்க கிடைச்சிச்சு அப்படின்னா 200+ கட்டாயம் வரும். இதை ஸ்டார்டிங்லேருந்து யார் கொண்டு போறீங்களோ அதுதான் நமக்கு அடுத்து பேக்கப்பில் வந்து நமக்கு பின்னாடி வந்து நம்ம அப்படியே மேலே ஏற்றி கொண்டு போயிடும். அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. தட்டி கொண்டு போங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து நான் அடிக்கல அப்படின்னு ஒன்றும் யோசிக்காது. இந்த மேட்ச்ல வந்து அவங்களுக்கு மாற்றி விடுங்க. நீ ரிஸ்க் அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, அவன் ரிஸ்க் அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, நீங்க மாற்றி ஆடுங்க. சரிதானே, என்னால் முடியாது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்க வேண்டாம். எதனாலும் சிரிங்க செய்யுங்க, ஆனால் மேட்சுக்குள்ள அது இருக்கட்டும். சரியா, மேட்சை விட்டு வெளியில உள்ள டாபிக் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து சிரிச்சு பேசி அது வேண்டாம். அந்த மாதிரி வேண்டாம். நம்ம வந்து அடுத்து ப்ரொமோட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நம்ம செகண்ட் டிவிஷன் வந்து போகிறோம். சரிதானே, இதான் ஆடுவோம். ஆக்ஷன் டாக்ஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட் பேட்டிங் இருக்கு 200+ தான். 5 விக்கெட்டோட ரன்ஸில் இருந்தாலும் பின்னாடி கஷ்டப்படாங்க. போன மேட்ச் 2 ஓவர் அப்படியே வெட்டியாக போச்சு. அதனால் ஒன்றுமே இல்லை, யாரும் எதுவுமே பண்ணாங்கன்னா அவங்க பாட்டு சிங்கிள் எடுக்கிறாங்கன்னா சிங்கிளாக எடுத்துகிட்டு இருக்கட்டும். 100 சிங்கிள் உள்ளே போகிறவங்க தான். நம்ம முன்னாடி போகிறவங்க நானும் கண்ணன் போவோம். 100 சிங்கிள் ஆடுவோம். நம்ம பொறுமையாக ஆடிட்டே இருப்போம். தப்பான பால் ஃபுல் டாஸ் க்ளோஸ் பால் இது பண்ண மட்டும் ஆடினா போவோம். அதுவுமே கீழே 1 பிச்சில் போகிற மாதிரி விளாட வேண்டியதான். பின்னாடி விஜய், தங்கானு, சரணானு ஆள் இருக்கு. கிட்டர்ஸ் 4 பேர் இருக்காங்க. நம்ம முன்னாடி போயிட்டு ஒரு 20-25 ஓவர் வர நின்றுட்டு வந்துட்டோம்னா 3 விக்கெட்டு அவ்வளோதான் போயிருக்கு. அப்படின்னா பின்னாடி வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா 120 ரன் 130 ரன் அடிச்சிருவாங்க. 15 ஓவரில் 130 ரன் மேலே அடிச்சிருவாங்க. அதனால் ஃபஸ்ட் பேட்டிங் கிடைச்சா இது. இன்கேஸ் எதுவும் நம்ம ஃபஸ்ட்டு பவுலிங்னா ஒவ்வொருத்தரும் வேணாம், தயவு செஞ்சு என்ன இதாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கரெக்டாக கீப்பர் கைக்கு அடிங்க. 1 பிச்சில்னாலும் குருவானாலும் கீப்பர் கையில் அடிங்க. பின்னாடி பேக்கப்பும் கொஞ்சம் வேணால் வாங்கணும். அதுவும் மிஸ்ஃபீல்டு என்ன கேட்சஸ் விடவே வேணும். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், ஒவ்வொருத்தரும் கேட்சஸ். இது வந்து 1 டைம் கூட ட்ராப் பண்ண வேணாம். அப்படியே இன்கேஸ் ஆகும் அப்படியே அடுத்த மேட்சுக்குள்ளே வாங்க. அப்படியே அமைதியாக நின்ற வேணாம். அடுத்த கேட்ச் எடுக்க, அடுத்த விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான். பேசிட்டே இருங்க, உள்ள பேசிட்டே இருங்க. பார்த்து லாஸ்ட் மேட்ச்ல 8 கேட்ச் இந்த கண்டிப்பாக குறைச்சிடும். கைக்கு வர கேட்ச் பிடிக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா பறந்து உங்க யாரையும் போச்சுருவோம். கால் கைக்கு வரது பிடிங்க. அவ்வளோ பால் யார் எடுக்கிறாங்களோ கால் பண்ணி மைண்ட் சொன்னீங்க. என்னோட லீவிட் அப்படின்னு ஏதாவது என்னோட கேட்சுன்னு கூட சொல்லுங்க. அவ்வளோ இதில் என்ன இருக்கு, எடுக்கக்கூடிய கேட்சஸ்லாம் விடவே கூடாது. அதனால மேட்சுக்குள்ளே இருங்க. என்னை பொறுத்தவரை அதான், மேட்ச் விட்டு வெளியே போயிடும். என்ன பேசினாலுமே திருப்பி நம்ம மேட்சுக்குள்ளே இருக்கணும். அடுத்து உள்ள வரும்போது மேட்சுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி பேட்டிங் உள்ள போறாங்கன்னா மேட்சுக்குள்ளே இருந்து கொஞ்ச நேரம் சப்போர்ட் பண்ணுங்க. ட்ரிங்க்ஸ் தண்ணி கொண்டு போங்க. ஒரு 3 ஓவர் வர வெயில் பயங்கரமாக அடிக்கும். தண்ணி தாளம் எடுத்துகிட்டே தான் இருக்கும். அதனால ஆளுக்கு மாறி போய்க்கிறோம். 3 ஓவருக்கு ஒராட்டா போய் தண்ணி கொடுத்துருவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாருக்கும் 3 அவங்க போகணுங்க இல்லை. 3 ஓவருக்கு ஒராட்டா ரெடியாக நின்றுடுவோம். 2 மாற்றி கொடுத்துக்கலாம். நீங்க இந்த மேட்ச்ல இருக்கீங்கனாலே 5ஆவது ஓவர் முடிஞ்சாலும் நீங்க தண்ணிக்கு போய் நின்றுவீங்க.
அதனால் அதை பண்ணுங்க. நீங்கள் மேட்சுக்குள்ளே இருக்கு, மேட்சுக்குள்ளே எல்லாரையும் கவனிங்க, ரொம்ப முக்கியம். வெறும் பேட்டர் 2 பேரும் மட்டும் கவனிச்சிட்டே இருக்காதிங்க. சுற்றி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே யாரோ ஒருத்தர் ஒன்று பண்ணுறது வந்து நமக்கு இங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு ஆப்போனன்ட் பண்ணுறது. அதை வந்து எல்லாரும் வாட்ச் பண்ணணும். ஒருத்தரை மட்டுமே வாட்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம 5வது பாலில் தண்ணிக்கு வந்து இங்கே வந்து நிற்கணும். யார் போகிறீங்களோ உள்ள ஃபாஸ்ட்டாக பவுலர் ரெடி ஆகிறதுக்குள்ளே வேகமாக கொடுத்துட்டு வேகமாக ஓடி வரணும். உள்ள மெதுவாக நடந்து போகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸ்பீடாக இருக்கும். ஸ்பீடாக இருந்தீங்கன்னா 3 ஓவருக்கு ஒரு தடவை அம்பையரே சொல்லுவாங்க, நம்ம மாட்டு உள்ள போய் டக்கு டக்கு கொடுத்துட்டு. கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் ஆகும். அதுக்கு அடுத்த மேட்ச் எடுத்து பார்த்துங்க. இந்த மேட்ச் ஃபுல்லாக எஃபோர்ட் போடுங்க, லேசியாக இருந்துருவாங்க. சொன்னா ஜெஸ்ட் வந்து கீப் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். நம்ம அதுக்கு அடுத்த வர மேட்ச் அடுத்த 2 மேட்ச் நம்ம பார்த்துக்கலாம். வேற என்ன சொல்லுங்க, கேட்டிருந்தீங்களா அந்த சொல்லிடுறேன். ஆமாம் அது மேனேஜ்மெண்ட் பிளே ஆஃப் போனால் நம்ம டீம் எல்லாருக்குமே பிராண்டட் ஒயிட்ஸு. நீங்கள் ப்ரொமோஷன் ஆனீங்கன்னா 2 நாள் டூர். கேப்டன் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் சொல்லியாச்சு. சரவணன் வந்து இந்த மேட்ச் வந்து 100 எடுத்தாலும் 5 விக்கெட் எடுத்தாலும் ஒரு பேட்டிங் லவ் வாங்கி தரங்க. சி லைன்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. ஓப்பனிங்கில் பேட்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் விக்கெட்ஸ் கொஞ்சம் போனாலும் அதுக்கப்புறம் கிரீஸ்க்கு வந்தது முத்துவேலனை. அவர் தான் இந்த மேட்சோட ஒரு பேக் போனாவே இருந்தார். சிங்கிள்ஸு டபுள்ஸு எடுத்து ஸ்கோர் கார்டை மூவ் பண்ணிட்டே இருந்தார். கிராஜுவலாக பவுண்டரி ஷாட்ஸு ஸ்டார்ட் பண்ணார். 82 பால்ஸில் 72 ரன்ஸு ஸ்கோர் பண்ணார். 8-4 அதில் அடிச்சிருக்காரு. இந்த இன்னிங்ஸில் அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பேட்டிங் காமிச்சாங்க. மிடில் ஓவர்ஸில் டீம் கொஞ்சம் விக்கெட் லாஸ் பண்ணாலும் சுபாஷ் வந்து 17 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணார். அதுக்கப்புறம் கதிர் அவர் வந்து ஒரு 22 ரன்ஸ் 21 பால்ஸில் ஸ்கோர் பண்ணார். லாஸ்ட் ஓவர்ஸில் வந்துட்டு ஹர்திக் மைக்கேல் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் காமிச்சாருங்க. பார்த்தீங்கன்னா 19 பால்ஸில் 31 ரன்ஸ் அடித்தார். 3 4 1 6. இது டீம் டோட்டலை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஃபைனலாக நம்ம சி லைன்ஸ் கிரிக்கெட் கிளப் வந்து 38.3 ஓவர்ஸில் 207 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. இதுவே ஒரு நல்ல டார்கெட் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம டீம் வந்து இப்போ செகண்ட் இன்னிங்ஸுக்கு மூவ் பண்ணுறாங்க. பவுலிங்கில் ரொம்ப ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கோனை. அவர் வந்துட்டு 6.1 ஓவர்ஸில் 19 ரன்ஸ் கொடுத்து 3 விக்கெட்ஸ் எடுத்தார். அதே மாதிரி கௌதம் அவர் பார்த்தீங்கன்னா 5 ஓவர்ஸில் 2 விக்கெட்ஸ் எடுத்தார். மேட்ச்சில் ஹைலைட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கதிர். 3 ஓவர்ஸில் 2 விக்கெட்ஸ் எடுத்து ஜஸ்ட் 2 ரன்ஸ் மட்டுமே கொடுத்தாரு. ஃபைனலாக நம்ம ஏஎஸ்கேஆர் டீம் வந்து 28.1 ஓவர்ஸில் 77 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம சி லைன்ஸ் கிளப் வந்து டோட்டலாகவே டாமினேஷன் கொடுத்தாங்க. பேட்டிங்கில் வந்து முத்துவேல் அவர் வந்துட்டு 73 ரன்ஸ். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா தங்கம் ஒரு 3 விக்கெட்ஸ். கதிர் வந்து ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஃபைனலாக நம்ம சி லைன்ஸ் கிரிக்கெட் கிளப் வந்து 130 ரன்ஸ் டிஃபரன்ஸில் பிக் விக்ட்ரி அச்சீவ் பண்ணாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.